தமிழக அரசு குறித்து ஆளுநர் ஆர் ரவி தொடர்ந்து குற்றம் சாட்டியிருக்கிறார். கவர்னர் போஸ்ட் அவர் வந்து நேற்று வந்து குடியரசு தின விழாவில் அவர் மறுபடியும் அவருடைய தமிழக அரசுடைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சில அவர் பார்வையில் குறைபாடுகளை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அவர் பல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ்நாடு ஆளுநர் மாத்திரம் சொல்லலை. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கேரளா ஆளுநருடைய நடந்துக்கிற விஷயம், வெஸ்ட் பெங்கால் இருக்கிற ஆளுநர் நடந்துக்கிற விஷயம், நீங்கள் பஞ்சாபுக்கு போன அந்த ஆளுநர், எங்கெங்கெல்லாம் பாஜக அல்லாத மாநில அரசுகள் இருக்காங்களோ அங்கே இருக்கிற ஆளுநருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி, ஒரே பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, முதல்ல வந்து என்னன்னா, அந்த மாநில அரசுகளுக்கு எதிராக அவங்க நடந்துக்கிறது, அந்த மாநில அரசுகள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய சில மக்கள் நல திட்டங்களை அதை செயல்படுத்த முடியாத மாதிரி அவங்க இது பண்ணுறது, ஒப்புதல் கொடுக்காம இருக்கிறது. அதே மாதிரி இந்த குழப்பத்தை உருவாக்குற மாதிரி நீங்கள் கல்வித்துறை எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 8 யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் முழுமையாக அந்த விசி அப்பாயின்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு எந்தவித ஒரு தலையீடும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஆனால் உங்களுக்கே தெரியும், நம்முடைய அமைச்சர்களும் சரி எல்லாரும், முதலமைச்சர் பல தடவை சொல்லிட்டார், அந்த யூனிவர்சிட்டி அமைக்கிறது யார், அந்த யூனிவர்சிட்டியோட ஃபண்ட்ஸ் கொடுக்கறது யார், எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு தான் கொடுக்கும்போது அந்த யூனிவர்சிட்டியோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய அந்த வைஸ் சான்சலர் பொறுத்த வரைக்கும் அதை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த ரைட்ஸ் வந்து நம்முடைய மாநில அரசு தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் கவர்னர் கேன் ஹேவ் இஸ் சே, அவருடைய உரிமை இருக்கு. அதே நேரத்தில் முழுமையாக நாங்கள் தான் பண்ணுவோம், நாங்கள் தான் செயல்படுத்துவோம் சொல்றது கண்டிப்பாக வந்து இட் கோஸ் அகேன்ஸ்ட் ஃபெடரலிசம். மாநில சுயாட்சிக்கு எதிராக, அதாவது தன்னிச்சையா அவர் வந்து ஒரு நியமன பதவியில் இருக்கிற ஒரு ஆளுநர், அவர் போய் கண்டிப்பாக வந்து நீங்களுடைய எல்லா யூனிவர்சிட்டிஸ் எல்லாருடைய இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர சொல்றது அது வந்து ஒரு நல்ல செயல் கிடையாது, ஒரு ஆரோக்கியமான செயல், ஜனநாயக செயல் கிடையாது நான் சொல்லுவேன். திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டு வரார். பெரியார் கொள்கையும் பிரபாகரன் கொள்கையும் இடைப்பட்ட மோதல் சொல்லி பெரியார் கொள்கையை வைத்து நீங்கள் ஓட்டு வாங்க முடியுமா, காந்தியை கொடுக்காம, அதான் கரன்சி உள்ள காந்தியை கொடுக்காம சீமான் தொடர்ந்து பேசுறாரு. நீங்க ஈனப்பிறவின்னு சொன்னீங்க, யாரை குறிப்பிடுறீங்க, இதற்கான பதில் என்ன? அதாவது பத்திரிகை தோழர் ஒன்று கேட்குறாரு, நான் என்னுடைய ஒன்று சொல்லிடுறேன். அது என்னன்னா, நாட்டில் இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அடிப்படை பிரச்சனை எவ்வளோ இருக்கு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை சொல்கிறேன் நான், ஒரு வளரும் நாடு நம்முடைய நாடு, அது குறிப்பாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நம்ம முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அதிகாரிகள் இருக்கு, எல்லாம் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ஒரு சமீபத்தில் ஒரு கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அரசியல் வந்திருக்க, 4 வருஷம் நேரடி அரசியல் இருக்கிறேன். நான் கிராமங்களுக்கு பல பகுதிகள் செல்லும் போது பல்வேறு பிரச்சனை, மக்கள் பிரச்சனையை நான் பார்க்குறேன். நான் அதை அந்த மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த கண்ணோட்டத்தில் அது சொன்னேன்னா, நான் முதல்ல ஒரு கருத்து, தமிழ்நாட்டில் ஒரு திராவிட இயக்கத்தில் முதல்ல ஒரு கருத்து சொன்னது, பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் சொன்னது நான் தான். இன்னைக்கு அதே வேளையில் நான் இந்து பக்தன் தான், எல்லா கோயிலுக்கு போகிறேன், இந்து மதத்தை வழிபடுறவன். அதே நேரத்தில் இன்னைக்கு தந்தை பெரியார் இல்லாமல் சமூக நீதி கிடையாது, சமூக வளர்ச்சி கிடையாது. குறிப்பாக பெண்கள் வந்து நீங்கள் படிக்கலாம், நீங்கள் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்தது யாருன்னா தந்தை பெரியார் தான் கிடையாது. அவர் அதே நேரத்தில் இந்த இருமொழி கொள்கை, இன்னைக்கு நீங்கள் பசங்கள்லாம் இன்னைக்கு படித்து இன்னைக்கு ஆங்கில புலமை இருக்குன்னா அதுக்கு இருமொழி கொள்கை தான் காரணம். இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் மாணவர்கள் இன்னைக்கு இந்த ஆங்கில புலமையினால இன்னைக்கு உலகமெங்கும், ஐரோப்பா, அமெரிக்கா, இன்னைக்கு பல நாடுகளில் இன்னைக்கு பல்வேறு துறைகளில் அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா அதுக்கு காரணம் ஆங்கில புலமை. அந்த ஆங்கில புலமைக்கு காரணம் இருமொழி கொள்கைன்னு நம்ம சொல்ல முடியும். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு, நீங்கள் சமூக நீதிக்கு, இன்னைக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம், அடித்தளம் பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதரை, நமக்காக பாடுபட்ட ஒரு மனிதரை இழிவுபடுத்துவோர் யாராக இருந்தாலும் அவன் ஈனப்பிறவிதான், அவன் ஈனப்பிறவிதான், அவன் ஈனப்பிறவிதான். ஒரே வேலை அப்படின்னு சீமான் சொல்றாரு. தமிழ் தேசத்தை அழிக்கிறதா? திராவிடத்தை அழிப்பதுதான் என்னுடைய ஒரே கொள்கை அப்படிங்கிறாரு அவர். அண்ணன் நீங்க சொன்னதுக்கு வந்துருவாரு. முதல்ல ஒன்று சொன்னீங்கல்ல, அண்ணன் அந்த வழிக்கு வந்துருவாரு, கூடிய சீக்கிரம் வந்துருவாரு அவர். நானு நீண்ட ஒரு இது காரசாரமா சொல்லிட்டேன், சகோதரன் கேட்டாரு, அவருக்கு நீர் சொல்லிட்டேன். மூத்த பத்திரிகை இவர் தான் கேட்டார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இவர் தான் கேட்டாரு. கிட்ட ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டேன் நான். பிரச்சாரத்தை திமுக வேட்பாளருக்கு எதிராக திமுகக்கு ஆதரவா ஏங்க மாத்தி சொல்றீங்க? திமுக வேட்பாளருக்கு ஆதரவா பிரச்சாரத்தை முன்வைக்கிறீங்க, பெரியாருடைய கோட்பாடுகளை முன்வைச்சு பிரச்சாரத்தை மதிமுக எதிர்கொள்ளுமா?
அப்படின்னு அவர் அவர் கேட்கிறார். கேட்கிறார். பெரியார் படத்தை எடுத்துக்கிட்டு பெரியார் போய் படத்தை எங்களுக்கு எடுத்துக்கொண்டு திமுகவும் நாங்க காந்தி படத்தை அதிமுகவும் எடுத்துட்டு திராவிட போகாம அமைப்புகளும் பெரியார் இருக்கிறாங்க. படத்தை எடுத்துட்டு போய் இவங்கனால ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க. அதாவது திராவிட இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடித்தளம் எல்லாமே அந்த அடிப்படை கொள்கைகள் எல்லாமே பெரியார் கொடுத்த கொள்கைகள் தான். அவர் இல்லாமல் நாங்கள் அரசியல் பண்ண முடியாது. அவரை வச்சு அவர் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே. அப்போ சில விஷயங்கள் பொறுத்த முரண்பாடு இருந்ததுனால தான் அன்றைக்கி அண்ணா வந்து பிரிஞ்சு வந்தார். பெரியார் கிட்ட பிரிஞ்சு வந்து தனியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் பெரியாருடைய 100% இதில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒப்புதல் இருக்குமானு கிடையாது. அது சில பேர் வேறுபடுறாங்க இன்னைக்கு. ஆனால் அதே நேரம் அந்த அடித்தளம் ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு சரி எங்களை திராவிட இயக்கங்களை வழிநடத்துறது பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் தான் சொல்லுவேன். கூட்டணியில் இருந்து பல கட்சிகள் வெளியேறும் அப்படின்னு எடப்பாடியார் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு இன்னும் 13 அமாவாசை தான் இருக்குதுன்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன கருதுறீங்க? நீங்க சொல்லுங்க. இல்லை யாரையும் வந்து எந்த உண்மையை நான் சொல்கிறேன்னு அவர் சகோதரர் ஒரு கருத்து சொன்னார். எனக்கு உடன்பாடு கிடையாது. அரசியல் பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியான நம்ம எதிர்க்கணும் செய்யணும். தனிப்பட்ட தாக்குதல் இருக்கக்கூடாது, தனிப்பட்ட வன்மம் இருக்கக்கூடாது. அந்த ஒரு அரசியல் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வரணும்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நான் அதுக்கு ஒரு முன்மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவர் அண்ணன் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய இன்னைக்கு தலைவராக இருக்கிறார். அண்ணன் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்தபடியாக வாக்கு வங்கியை கொண்ட இயக்கம் பொறுத்த வரைக்கும் அதிமுக. தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்த அந்த இயக்கத்துடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சி மேலே குற்றம் சுமத்த தான் செய்வார். குற்றங்கள் சொல்ல சில அதில் பார்த்தீங்கன்னா அவர் இதுவரைக்கும் சுமத்திய குற்றங்கள் பொறுத்த வரைக்கும் சிலது ஆதாரமே கிடையாது. அவர் ஒரு எதிர்க்கட்சியாக வந்து அவருடைய கருத்துக்களை சொல்கிறார். அதை வந்து அதில் ஆதாரம் இருந்தானா கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து நான் சரின்னு சொல்ல போகிறேன். நீங்கள் அதாவது கூட்டணியில் இருக்க சில இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியை விட்டு திமுக கூட்டணி வெளியே வரணும்னு அவருடைய ஆசை, அவருடைய கனவு. அதுக்கு உண்டான மூதாந்திரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ அண்ணன் திருமாவும் சரி சிபிஎம் சரி 2 பேரும் வந்து தொடர்ந்து 2-3 சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிரான சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிற இயக்கங்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதில் எங்களுக்கு ஒப்புதல் கிடையாது. இதில் நாங்கள் உதாரணம் நீங்கள் சொல்கிறீங்க சிபிசிஐடி உடைய அந்த குற்றப்பத்திரிக்கை எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, கண்டிப்பாக சிபிஐக்கு வந்து விசாரணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட நிலைப்பாடு. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கூட்டணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் இருக்கணும். அந்த ஜனநாயகத்தை மதிக்கிறது நம்முடைய முதலமைச்சர் தளபதி, கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் தளபதி சொல்லுவேன் நான். அதே நேரத்தில் அவங்க சொல்கிற கருத்துக்களை உண்மையாங்கிறது காலம் சொல்லுங்கிறது. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில் எந்தவித மாற்றமும் இருக்காது. இந்த கூட்டணி தொடருங்கிறதா அவர் முதலமைச்சர் மாத்திரம் கிடையாது, கூட்டணி இயக்கத்தினுடைய தலைவர் எங்கள் தலைவர் வைகோ உட்பட நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம்.